நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 9/1/2025 மார்கழி மாதம் 25 வியாழக்கிழமை. தசமி திதி பகல் 12:23 வரை, பின்பு வளர்பிறை ஏகாதேசி. பரணி நட்சத்திரம் பகல் 3:07 வரை, பின்பு கிருத்திகை நட்சத்திரம். சித்தயோகம் பகல் 3:07 வரை, பின்பு மரண யோகம். இன்று கிருத்திகை. முருக வழிபாடு மிக மிக நல்லது. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சனி சுக்கிரன், 6ல் கேது சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பயணங்கள் மூலமாக அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ல் சூரியன், 12ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. குறிப்பாக வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் எதையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள் என்றாலும் வேலையாட்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தற்போது வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் உங்களின் தனித்திறமை காரணமாக எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். குறிப்பாக உடன் இருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்லவும். இன்றைய நாளில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் சனி, லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பெண்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக சக ஊழியரிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது குறைந்து மன அமைதி ஏற்படும். இன்றைய நாளில் அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன், 10ல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் புதிய ஒரு மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்க முடியும். பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சுக்கிரன், 9ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். குரு பகவான் தற்போது வக்ரகதியில் இருப்பதால் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. தொழிலில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு அரசாங்க வழியில் எதிர்பார்க்கக்கூடிய உத்தரவுகள் எல்லாம் தற்போது கிடைத்து அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாகும். இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே,
உங்கள் ராசிக்கு 8ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக 4ல் சூரியன் குரு வக்ரகதியில் இருப்பதால் பண வரவில் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய இடையூறுகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது, புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ல் சூரியன் 10ல் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. 7ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக பிரச்சனைகள் குறையும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் விலகி மன அமைதி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு இருப்பதால், உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ல் சுக்கிரன் 6ல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. நெருங்கியவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமாக இன்றைய நாள் இருக்கிறது. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சனி 5ல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். ஜென்ம ராசியில் புதன் சஞ்சரிப்பதாலும் குரு வக்ரகதியில் இருப்பதாலும் பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் நன்றாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். கடந்த கால பிரச்சனைகள் குறையும். இரவு நேர பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் சனி 4ல் சந்திரன் 12ல் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருக்க வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். முடிந்தவரை உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நேரமாகும். இன்றைய நாளில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ல் சந்திரன் 6ல் செவ்வாய் 11ல் சூரியன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் குறையும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடைவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது.
குறிப்பாக இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ல் சூரியன் புதன் 2ல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். குரு வக்ரகதியில் இருப்பதால் பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நெருங்கியவரின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிப்பீர்கள். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.